ஏப்ரல் 8. புனித ஜூலி பில்லியார்ட். பிரான்ஸ் நாட்டிலுள்ள குவில்லி என்ற இடத்தில் கிபி 1751 ஆண்டு ஜூலை 12ஆம் நாள் பிறந்தார் ஜூலி பில்லியார்ட். இறைபக்தியிலும் கல்வி கற்பதிலும் சிறந்து விளங்கிய ஜூலி பில்லியார்ட் தன் 9வது வயதில் நற்கருணை ஆண்டவரை சுவைக்கும் பாக்கியம் பெற்றார். தன் தந்தையின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒருவரின் துப்பாக்கி குண்டு ஜூலி பில்லியார்ட்டின் உடல் பகுதியினை துளைக்க ஜூலி நடக்க இயலாமல் படுத்த படுக்கையானார். படுக்கையிலும் ஜெபத்தில் நிறைந்திருந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சி அளித்தார். அக்காட்சியில் துறவற ஆடை அணிந்த அருட்சகோதரிகள் ஆண்டவரை சூழ்ந்திருக்க தானும் அருட்சகோதரியாக ஆர்வம் கொண்டார். சுமார் 30 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த ஜூலி பில்லியார்ட் தன் 53வது வயதில் தனது தோழியான பிரான்காய்சே ஃபிலிங் தெ போர்டனுடன் இணைந்து கிபி 1803 ஆண்டு புதிய சபையினை தோற்றுவித்தார். கிபி 1805 ஆண்டு தன் தோழியுடன் சேர்ந்து நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த இவர் பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பெல்ஜியத்திற்கு இடம்பெயர்ந்து அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு தந்து ஏழை இளம் பெண்களுக்கு கல்வி புகட்டிய அருட்சகோதரி ஜூலி பில்லியார்ட் உடல் நலிவுற்று கிபி 1816 ஆண்டு ஏப்ரல் 8ஆம் நாள் விண்ணகமடைந்தார். வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து இறைப்பணிகளைச் செய்த ஜூலி பில்லியார்ட்டினை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1969 ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் புனிதராக உயர்த்தி ஏழைகள் மற்றும் உடல் நலமற்றோருக்கு பாதுகாவலராக அறிவித்தார். இன்று புனித ஜூலி பில்லியார்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் கைவிடப்பட்ட நோயாளிகளை இறைவன் பாதுகாத்து நலமருள வேண்டும் என்று ஜெபிப்போம்.